தனிஷ்கா மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி பாருங்க, எறா ப்ரான் செம சூப்பராக அதோட ஷெல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீனாக வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது பாருங்கள். வாஷிங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பர் தனிஷ்கா, வெல் டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம எறா ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, சாரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, க்ளீன் பண்ணி வச்ச எறாவை எப்படி நம்ம கிரேவி ஒரு தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் வச்சாச்சு, இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை பண்ண போகிறது யாருன்னா நம்ம ஜேபி தனிஷ்கா தான். ஊற்றுடா, அது ஃப்ரை ஆக வேணுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்று, போதும். கடுகு எடுத்துக்கோ, கடுகு கடுகு மேடம். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டோம். குட்டி பசங்க செய்யும் போது நம்ம கேர்ஃபுல்லாக கூடவே இருந்து சொல்லி கொடுக்கலாம். காஞ்சிடுச்சு, போடு. போட்டு கொஞ்சம் தூரமாக ஓடிடு. இல்லை இல்லை வேண்டாம், ஃபுல்லே வை, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனியன் வெயிட் பண்ணு. ஆமாம், நெக்ஸ்ட் ஆனியன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சின உடனே நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டொமேட்டோஸ் 2 பெரிய டொமேட்டோ எடுத்துகிட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கணும் இல்லையா, அதனால் 2 டொமேட்டோஸும் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஸோ தனிஷ்கா இஸ் குக்கிங். தனிஷ்கா என்னது இங்கே சொல்லு. தனிஷ்கா செஃப். ஓகே, செஃப் சொல்லணுமா, கேளுங்க. தனிஷ்கா செஃப். அடுத்தது என்ன, கேட்ரிங் தான் சேர்ந்துக்கிறீங்களா? சூப்பர். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அந்த கிரேவி நல்லா கிடைக்கும். என்னைக்கு என்ன விருப்பம் தெரியலம்மா, என்னைக்கு என்ன வெறி தெரியலையா, தனிஷ்கா கை மேலெல்லாம் பட்டாசு படுத்துன்னு வெடிக்கணும். நான் நினைக்கிறேன் சார் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோன்னா ஒரு சென்ட்ரு மாடலர் கிச்சனை வந்து பண்ணியிருக்கலான்ட்டு புது வீட்டில். ஏன்னா சென்ட்ரு மாடலர் கிச்சன் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வீடியோஸ்க்கு எல்லாமே கவரிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். பட் இது நம்ம கார்னரில் இந்த மாதிரி வச்சிடறோம் இல்லைங்களா, ஒழுங்காகவே கவர் பண்ண முடியல. ஸோ ஒருத்தர் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ சென்ட்ரு மாடலர் கிச்சன்னா அழகாக வந்து ஸ்டாண்டை போட்டு கேமராவை ப்ளேஸ் பண்ணிட்டு நீ ஜஸ்ட் அப்படியே கவர் பண்ணிக்கடா, நான் அப்புறமா எடிட் பண்ணிக்கிறேன் எப்படின்னு பண்ணலாம். ஸோ வீடை கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து பேசி என்ன யூஸு? நோ ப்ராப்ளம். ஒரு கார்டனில் வந்து ஒரு மாடலர் கிச்சன், வெளியில் வந்து எப்படி சொல்கிறது சென்ட்ரல் கிச்சன் பண்ணிடலாம். ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணும்போது வெளியில் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா எறாவை போட்டுடலாம். எறா ஆட் பண்ணிடலாம். போட்டுட எறாவை ஆட் பண்ணிடலாம். அது நான் என் கையில் கழுவுவேன். எல்லாரும் கையில் தான்மா கழுவுவாங்க. நீ மட்டும் கையில் கழுவி நாங்கள்லாம் காலையா கழுவுவோம். அப்படி சொல்லமா? என் அருமையான கை. ஓ அப்படி சொல்ல வர. ஓகே கேரியான். கழுவுனா பிங்காக இருக்காது, ஒயிட்டாக தான் இருக்கும். நான் சொல்லுனா பிங்க் ஃபிஷ்ஷாக இருக்கும்.
அப்போ இன்னும் அழுக்கு போகலன்ட்டு. இல்லைம்மா, அழுக்கு போயிடுச்சு, நல்லா இருக்குன்னு இருக்கேன். பிங்க் கலரில் இருந்தா ஒயிட் கலராக வந்தாலும் அழுக்கு போச்சு. அப்போ தனிஷா ஒழுங்காக க்ளீன் பண்ணல போல இருக்கு. இல்லைம்மா, பிங்க் கலரில் இருக்கா, என் கை பிங்க்கில் இருக்குல்ல. இது மட்டும் நீங்கள் வதக்கிடுங்க, ஏன்னா தொக்கு வந்து இதுவாயிடும். ஸோ குழந்தைக்கு ஒழுங்காக மிக்சிங் தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னேன், சில விஷயத்துக்கு வந்து பசங்க முடியாத டைமில் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஃபைல் மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு பசிக்கு பிரியாணி மட்டும் போட்டுக்கோ. பசிக்கு தான் வெயிட் பண்ணுவோம். ஒரே வாட்டி இது முடிஞ்சுன்னா ரெண்டுத்தையும் வச்சுட்டு சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்பைசிக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாமா. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கிடையாது கனிஷ்கா, வீட்லேயே அரைச்சி வச்ச சில்லி பவுடர். சில்லியை வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்லேயே அரைச்சிது. அப்போ அது ஒரு ஸோ மஞ்சள் தூள், எனக்கு ஒரு டவுட்டு, கழுவும் போது மட்டும் ப்ரான்ஸ் நல்லா பெருசாக இருக்கு, அப்போது சமைச்சிட்டு அப்புறம் அப்படியே குட்டியாக ஆயிடுது. அது அப்படி சுருங்கிடுது. அப்போ சிக்கன் அப்படி சுருங்க மாட்டேங்குது. போட்டி அப்படிதான் சுருங்கிடுது, நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயம், உப்பு. உப்பு. சந்தோஷ் நானே செய்த அல்வா, அந்த மாதிரி அல்வாவில் உப்பு போட்டாங்க, அந்த மாதிரி நம்ம இந்த சுகர் போட்டுடலாமா. பத்திரம் பார்த்து போயிடுங்கம்மா, சரி போட்டுருங்கம்மா, கஷ்டப்பட்டு கழுவி இருக்கேன். சுகர் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நிறைய நேரம் வந்து குக் ஆகணும் அப்படின்றதே கிடையாது. வித்தின் 5 மினிட்ஸ்லேயே நல்லா இறா வந்து குக் ஆகிடும். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக, ரொம்ப பசிக்கிட்டு எமர்ஜென்சியாக பண்ணோன்னா இறா வாங்கிட்டு வந்தீங்கன்னா 2 செகண்டில் வந்து கிரேவி செஞ்சு இது வந்து லைக் தோசை, சப்பாத்தி, நான் அண்ட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ யார் யாருக்கெல்லாம் இறா பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்லையா சொல்லுங்கள். மேலே மட்டும் போயிடாதீங்க, கீழே சொல்லுங்கள். சூப்பராக ஒரு டிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கேன். வதக்கு எனக்கு வாய். இதோட ஃபைனல் ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு எவ்வளோத்துக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு மொத்தத்தையும் போட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லேயே உட்காரணும் கனிஷ்கா நீ. ஸோ பிகாஸ் எல்லாமே ஹீட்டு, இறாவும் ஹீட்டு தான். ஆக்சுவலி கனிஷ்கா வந்து நண்டு கேட்டான், ஆட்டிட்டு மோசம் கமகமான்றது. முக்கியமான ஒரு ஐட்டம் போடணும். நம்ம எல்லாருமே பிஃபோரா எண்ணெயில் வதக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி போடாமல் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் போடலாம். இஞ்சி அண்ட் பூண்டு பேஸ்ட். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ பிஃபோராக போடுறத விட ஃபைனல் ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டோன்னா நல்ல ஒரு அந்த ஸ்மெல்லே அவ்வளோ ஒரு மாதிரியா சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்னடா இது எல்லாம் உள்டா பல்ட்டாவாக செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி மெத்தட்லையும் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு வந்து ஃபைனலாக போட்டோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு. பிரியாணியை போட்டு பயங்கர ஸ்பைசி, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஜாரில் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த வாட்டரையும் நம்ம இவ்வளோதான் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் கூட வராது, இதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சு கொத்தமல்லி அண்ட் ஒரே ஒரு ரூட்டு புதினா, அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ
தனிஷ்கா வந்து மம்மி இந்த ஃபைனல் வந்து கலக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மம்மி, கீழெல்லாம் விழுந்துச்சுன்னா ஸ்டவ்வில் நீங்கள் வந்து திட்டுவீங்க, அதனால் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க மேடம். ஸோ பாருங்கள், பார்க்கும் போதே வாயச்சல் ஊர் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மெயினாக எங்கள் தனிஷ்கா செஞ்சால் எறா பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நாங்கள் செஞ்ச அட்டகாசம் எல்லாத்தையும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறது பார்க்கணும் இல்லைங்களா? கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபைனல் டச்சு கடைசியில் வந்துச்சு, ஃப்ரை முடிஞ்சிச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த ஸ்டவ் வந்து குக்கிங் டைமில் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு எல்லா லேடிஸுமே நினைக்கிறது உண்டு. ஆமாவா இல்லையா? கரெக்டு தானே? ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸை வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, நம்மளுக்காக எதனா ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைமில் நம்ம விட்டோன்னா அந்த ஸ்டவ் இருக்கிற இது எல்லாமே நாஸ்தி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகும். பட் சேம் எங்கள் வீட்லேயும் அது நடக்கும். பட் ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நான் இது பண்ணுவேன்ட்டு பார்த்து சமைப்பார். ஸோ சேம் என்னோட தனிஷ்கா இப்போ பண்ணது இந்த இடத்த பாருங்களேன். பிகாஸ் அவளுக்கு தெரியும் மம்மி வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு இருப்பாங்கன்ட்டு. ஸோ இந்த போர்ஷன் இடம், அவள் குக் பண்ண இந்த இடம் எங்குமே டஸ்ட் இல்லை, அவ்வளோ க்ளீனாக வந்து வச்சுருக்கான். ஸோ என்ன தெரியுங்களா, குக் பண்ணும் போதே கொஞ்சம் அங்கங்கே பட்டுச்சுன்னா நம்ம வந்து கிளாத்தை வச்சு தொடச்சி க்ளீனாக வச்சிட்டோன்னா அதுக்கடுத்து திருப்பி நீங்கள் ஃபைனலாக லைட்டாக வாஷ் பண்ணிட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணியா ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணால் க்ளீனாக வந்து அவளோட யூனிக் ஸ்டைலில் வந்து அழகாக வச்சுட்டு க்ளீனாக குக் பண்ணியிருக்கா. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு டேஸ்டிங்கு கூப்பிட்டுறலாம் தனிஷ்காவை. ஸோ பிளேட்டில் போட்டுடலாம். இந்தடா நீ குக் பண்ணது நீயே டேஸ்ட் பண்ணி. நான் செஞ்சதுனால செம்மையாக இருக்கும். சூப்பர் மக்களே, கேட்டுக்கோங்க, தனிஷ்கா செஞ்சதுனால செம்மையாக இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் சேனலில். தேங்க்யூ.